ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சிக்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெய்பர்ஹுட்டில் வந்து வளர்க்குறாங்க, நெய்பர்ஸ் வளர்க்குறாங்க. இது வந்து பன்னீஸ் நிறையா வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீயாகவே விட்டுறாங்க. அவங்க வீடு அந்த பக்கம் இருந்தாலுமே அது நுழைஞ்சி வந்து மண்ணை நோண்டி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. நைட்டும் அப்படி தான் இருப்பாங்க. ஈவன் நைட்டு கூட அது வந்து அப்படியே இங்கே தான் ரோமிங்லேயே தான் இருப்பாங்க. நைட்டு கூட வந்துட்டு விளையாடிட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ரோட்லேயே வந்து இருக்கும். ரோட்டில் மேக்ஸிமம் இங்கே வந்து வண்டி வந்து அவ்வளோ தூரம் வராது அப்படிங்கிற ஃப்ரீயாகவே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாய் தொலை தான், நாய்க்கு தான் சேஃப்டியாக இருக்கும். நாய் வந்து கடிச்சிட்டு போயிடும். குட்டிங்களாம் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து கடிச்சிட்ருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் சேஃபாக அது நாய்கிட்ட இருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணால் போதும். மற்றபடி அவங்க ஃப்ரீயாகவே ஜாலியாகவே இருக்கிறாங்க. முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த தேன் சிட்டு வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டியிருக்காங்க. அதை வந்து திரும்ப அகெயின் வந்து அது வந்து எக்கு வச்சு சிக் பொரிச்சிருக்குது. அது வந்து அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. நமக்கு கோழிங்கெல்லாம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வெளியே விட்றதில்ல. மேக்ஸிமம் மேலே தான் இருக்கும். ஏதாவது 1 டைம் 1-2 மட்டும்தான் நம்ம வந்து கீழே அலோவ் பண்ணுறது. நிறைய வந்து அடையில் இருக்குது. அதனால் அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் காமிக்கல. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தேன் சிட்டு வந்து அகெயின் அது சிக்கு எப்படிலாம் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அது எத்தனை பொரிச்சிருக்குன்னே தெரியல. இப்போ வரைக்குமே நாங்கள் ஒன்று தான் அதோட வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. அதை கரெக்டாக நம்மளால் அது கவர் பண்ண முடியல. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனா சஜஷன்ஸ்னால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க.
வாட்டியும் வந்து நானும் எடுக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் மேலெலாம் ஏறிலாம் எடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த உள்ளே வந்து அவ்வளோ சேஃபாக அது வந்து அதோட இதை வச்சுருக்குது. இப்போ இதில் வந்து அவங்க அம்மா வந்து நைட்டு மட்டும் வந்து உட்காந்துருக்கும். டேயில் வந்து அவங்க அம்மா அப்பா வர மாட்டாங்க. நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த நெஸ்ட்டில் வந்து இருக்கும். வாய் மட்டும் தான் வெளியே இருக்கும் கரெக்டாக. இதுக்குள்ளே எப்படி அவங்க பசங்களெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாது. 3 சிக்காவது மெயினாக இருக்கும் உள்ளே. இப்போ 2 வந்து பறந்துட்டு அது பறக்கக்கூடிய இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பறந்து போயிடுறாங்க. இப்போ இருக்குது மேக்ஸிமம் 1 தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 மட்டும் கத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா வர வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கீக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஒரு இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த சவுண்டு கத்திகிட்டே இருக்கும். அது மாதிரி இதுங்க வந்து ஊட்டும் போதும் அந்த ஒரு சவுண்டு வரும். அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸில் அந்த பகல் ஃபுல்லாக ஊட்டிக்கிட்டே தான் இருக்கும் அவங்க அம்மா வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இப்படி வாய் மட்டும் வெளியே வச்சு உட்காந்துக்கிடும். இதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் பகல் ஃபுல்லாக. அது மாதிரி அடை காக்கும்போது மட்டும் அது என்ன இருக்குன்னா இதில் இருக்கும், கேஜ் இந்த நெஸ்ட்லேயே இருக்கும். மற்றபடி மற்ற நேரம் ஃபுல்லாகவுமே இப்போ இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இப்போ எடுத்தது லேட்டஸ்ட்டாக. இது வந்து முன்னாலெல்லாம் எடுத்தது. அதில் பார்த்திங்கன்னா 2-3 சிக் தெரியுது பாருங்கள். அதுதான் இதுக்கு மேலே இவங்க அம்மா வந்து நைட்டு வந்து உட்காந்துக்குது. அதுதான் எப்படி இடம் பத்தும்னு தெரியல. அது எப்படி க்ளீன் பண்ணும் அதோட கழிவுகளை அப்படின்னு தெரியல. ஆனால் கீழே எங்கள் வீட்டில் ஒன்று கூட இருக்காது. க்ளீனாக வந்து அது வந்து வச்சிட்ருக்கோம் அந்த கேஜ். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டுச்சு. அதுக்கப்புறம் எப்போ க்ளீன் பண்ணிச்சுன்னு எங்களுக்கு தெரில. அதில் அதை க்ளீன் பண்ணிச்சா பண்ணலையா திரும்ப தெரில. ஆனால் சுத்தமாக தான் இருக்குது. திரும்பவும் வந்து அது எக்கு வச்சிருச்சு. இப்போ அகைன் 2வது டைம் வந்து அது சிக்கு வச்சு பொரிச்சிருச்சு. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே ஸ்மெல்லோ எதுவுமே அந்த டஸ்ட்டெல்லாம் இது எப்படி எடுக்கும், எப்போ எடுத்துகிட்டு போகும்னே எனக்கு தெரியல. இன்னும் நான் பார்க்கல. ஆனால் ஊட்டுறதை மட்டும் நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். வந்து ஊட்டிகிட்டே போவோம். ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது 1 செகண்ட் தான், டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது டக்குன்னு போயிடும். ஆனால் அதனால் எங்களால் அதை ஷூட் பண்ண முடியல. நம்மளை பார்த்தாலே வேறு ஓடிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர். கீப் சப்போர்ட் அஸ்.